இன்றைய முக்கிய செய்திகள். பாகிஸ்தானில் இருந்து அனைத்து பொருட்களின் இறக்குமதிக்கும் உடனடி தடை. தேச பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை தளர்த்த வேண்டும். தனியார் துறையிலும் சமூக நீதியை செயல்படுத்த மோடிக்கு தேஜஸ்வி வலியுறுத்தல். மத்திய பாஜக அரசின் மிரட்டலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என ஸ்டாலின் அறிவிப்பு. மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்க திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. சிங்கப்பூரில் ஆளுங்கட்சி மீண்டும் வெற்றி பெறும் என கணிப்பு. வணக்கம். பாகிஸ்தானில் இருந்து அனைத்து வகையான இறக்குமதிக்கும் மத்திய அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் 26 அப்பாவிகள் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தீவிரவாதிகளை வேட்டையாட இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் தீவிரவாதிகளை வேட்டையாட இந்தியாவுக்கு அந்நாடு உதவ வேண்டும் என அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளும் பிராந்தியத்தில் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தானுக்கு நெருக்கடி தரும் வகையில் அந்நாட்டுக்கான நிதி உதவிகளை நிறுத்துமாறு சர்வதேச நிதியம் உள்ளிட்ட நிதி நிறுவனங்களிடம் இந்தியா கோரிக்கை விடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக மற்றும் மறைமுகமாக அனைத்து பொருட்களின் இறக்குமதிக்கும் உடனடியாக தடை விதிக்கப்படுவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தானில் இருந்து ஏற்றுமதியாகும் மற்றும் அந்நாட்டின் வழியாக கொண்டுவரப்படும் அனைத்து பொருட்களுக்கும் இந்த தடை பொருந்தும் என்று அமைச்சகம் விடுத்த அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் வெளிநாட்டு வர்த்தக கொள்கையில் பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதிக்கு தடை என்ற தலைப்பில் இந்த தடை பற்றிய குறிப்பு இணைக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு கருதி இத்தடை விதிக்கப்படுவதாக வெளிநாட்டு வர்த்தகத்திற்கான இயக்குநரக தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தான் கொடி கட்டிய கப்பல்கள் இந்திய துறைமுகங்களுக்கு வருவதற்கும் இந்திய கொடி கட்டிய கப்பல்கள் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்லவும் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை அமலில் இருக்கும். ஏற்கனவே பாகிஸ்தானில் பதிவு செய்யப்பட்டு இயக்கப்படும் அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட ராணுவ மற்றும் வர்த்தக ரீதியான விமானங்கள் வரும் 24ஆம் தேதி வரை இந்திய வான்வெளிக்குள் நுழைய மத்திய அரசு தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் நிலப்பகுதியில் 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணை சோதனையை இன்று பாகிஸ்தான் நடத்தியது. இந்த ஏவுகணை அணு ஆயுதத்தை தாங்கிச் செல்லக்கூடியது என அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பில் சமூக நீதி இடஒதுக்கீடு குறித்து விரிவாக பரிசீலிப்பதுடன் அதை தனியார் துறைக்கும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராஷ்டிரிய ஜனதா தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டிய நிலையில் 1931ஆம் ஆண்டிற்கு பிறகு அது நடைபெறவில்லை. இந்நிலையில் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைந்து நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆனால் அதற்கான முழுமையான நிதி ஒதுக்கப்படாததுடன் எப்போது எப்படி நடத்தப்படும் ஆகிய விவரங்களும் அறிவிக்கப்படாததால் குழப்பம் நிலவுகிறது. இந்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரதமர் திரு மோடிக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் பீகார் முன்னாள் துணை முதலமைச்சருமான திரு தேஜஸ்வி யாதவ் எழுதியுள்ள கடிதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சமத்துவத்தை நோக்கிய பயணத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சமூக பாதுகாப்பு மற்றும் இடஒதுக்கீடு கொள்கைகள் பற்றிய விரிவான மறுபரிசீலனைக்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும் என்று கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகள் மூலம் இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை தளர்த்துவது பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரியுள்ள அவர் விளிம்பு நிலை மக்களுக்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்து மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் நாடாளுமன்ற விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப அவை விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் வரிப்பணத்தில் இருந்து இலவச நிலம், மின்சார மானியம், வரி விலக்கு என பல்வேறு சலுகைகளை அனுபவித்து வரும் தனியார் துறையினர் அதற்கு நன்றி கடனாக சமூக நீதிக்கான பங்களிப்பில் கைகோர்க்க வேண்டும் என்று நாடு எதிர்பார்ப்பது நியாயமான ஒன்றுதானே என்று வினவியுள்ள திரு தேஜஸ்வி சாதிவாரி கணக்கெடுப்பில் கிடைக்கும் உள்ளடக்கம் மற்றும் நாட்டின் பன்முகத்தன்மை குறித்த புள்ளி விவரங்கள் தனியார் இடஒதுக்கீடு குறித்த விவாதத்தை தொடங்கி வைக்கட்டும் என்று கூறியுள்ளார். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்கானதாக அமையுமா அல்லது முந்தைய பல ஆய்வுகளின் தரவுகளைப் போல் தூசி படிந்து கிடக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் மக்கள் தொகை மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பை உண்மையான சமூக நோக்கத்துக்காக பயன்படுத்த பீகாரின் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். எல்லா காலகட்டங்களிலும் சோதனைகளை எதிர்கொண்ட இயக்கம்தான் திமுக என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மத்திய பாஜக அரசின் அரட்டலையும் மிரட்டலையும் அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கும் போப் பிரான்சிஸ் மறைவுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது.
கூட்டத்தில் பேசிய திரு ஸ்டாலின், எல்லா காலகட்டங்களிலும் சோதனைகளை எதிர்கொண்ட இயக்கம் திமுக என்றும், அரசியல் ரீதியாக திமுகவை வெல்ல முடியாதவர்கள் மிரட்டல்கள் மூலமாக அசிங்கப்படுத்த நினைப்பார்கள் என்றும் கூறினார். அத்தகையவர்களின் அரட்டல், மிரட்டல், உருட்டல் அனைத்திற்கும் உண்மையான காரணம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும் என்ற திரு ஸ்டாலின், பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்றார். தடைகள் இயல்பானது என்றும் அவற்றை உழைப்பால் வெல்ல வேண்டும் என்றும் கூறிய அவர், அமைச்சர்கள் தலைநகரில் இருக்காமல் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய பாஜக அரசின் எதேச்ச அதிகார போக்கிலிருந்து அரசியல் சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தியலை பாதுகாக்கும் முதன்மையான மாநில அரசாக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கும் அவரது அமைச்சரவைக்கும் பாராட்டு தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் 1244 இடங்களில் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்துவது என்றும், மதுரையில் ஜூன் 1 தேதி அன்று திமுக பொதுக்குழுவை கூட்டவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அடுத்ததாக நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தன்னாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகளிலும் அத்துமீறி குறுக்கிட்டு அவற்றின் சுதந்திரத்தை பறிப்பதுடன் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை சோதனைகளால் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை உருவாக்கி வருவதாக மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற நடுநிலை தவறாது செயல்பட வேண்டிய அமைப்புகளை நீதிமன்றங்களின் கண்டனத்திற்கு ஆளாக்கியது மட்டுமின்றி அதிமுக போன்ற கட்சிகளை மிரட்டி கூட்டணி அமைப்பதிலும் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டு வருவதாக அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. திமுகவினர் மீது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை மத்திய பாஜக அரசு பயன்படுத்துவதை சட்டத்தின் துணை கொண்டு துணிச்சலுடன் எதிர்கொள்வது மட்டுமின்றி இந்த அதிகார அத்துமீறலை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்கவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் நாடுகளில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்போது வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் பிரதமர் ஆல்பனீஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சியின் ஆட்சி நடைபெறுகிறது. இன்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சிக்கும் பீட்டர் டட்டன் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. விலைவாசி, வீட்டு வசதி பற்றாக்குறை, கடன் சுமை போன்ற பிரச்சனைகள் ஆளும் கட்சிக்கு சிக்கலாக உள்ள நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு மக்களிடம் ஆதரவு அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் ஆட்சி அமைக்க 150 தொகுதிகளில் 76 இடங்களை பெற வேண்டும். இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் சுயேட்சை எம்பிக்கள் ஆட்சியை தீர்மானிக்கும் நிலை வரலாம் என்று கூறப்படுகிறது. இன்று நடைபெற்ற தேர்தலில் சுமார் 2 கோடி மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். பிரதமர் ஆல்பனீஸும் அவரது மகன் நாதனும் சிட்னியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். தமிழர்கள் கணிசமான எண்ணிக்கையில் வசிக்கும் சிங்கப்பூரிலும் இன்று பொதுத் தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 97 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 30 லட்சம் மக்கள் வாக்களிக்க உரிமை பெற்றுள்ளனர். பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். பிரதமர் லாரன்ஸ் வாங் வாக்குச்சாவடிக்கு தமது மனைவியுடன் வந்து வாக்களித்தார். 1959ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்றது முதல் அனைத்து தேர்தல்களிலும் மக்கள் நடவடிக்கை கட்சியே வெற்றி பெற்று வருகிறது. தற்போதைய கருத்து கணிப்பிலும் அக்கட்சிக்கு 63% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்திய நேரப்படி மாலை 5:30 மணிக்கு சிங்கப்பூரில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. வாக்கு எண்ணும் பணி உடனடியாக தொடங்கப்பட்ட நிலையில் இன்று நள்ளிரவு முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவிலும் வாக்குப்பதிவு நிறைவடைந்து வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த இரு நாடுகளிலும் வாக்குச்சீட்டு முறையிலேயே தேர்தல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கோவாவில் லைராய் தேவி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவாவின் வடபகுதியில் ஷிர்காவ் என்ற இடத்தில் அமைந்துள்ள அக்கோவிலில் ஜாத்ரா எனும் திருவிழா நேற்று தொடங்கியது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் யாத்திரை சென்று கொண்டிருந்த பக்தர்கள் மத்தியில் நெரிசல் ஏற்பட்டது. சரிவான பாதையில் சென்று கொண்டிருந்த ஏராளமானோர் நெரிசலில் சிக்கினர். இந்த சம்பவத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் கோவா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறிய அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் காயமடைந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய உத்தரவிட்டார். இந்த துயர சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை கடல் கொள்ளையர்களின் தொடர் தாக்குதலை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக நாகை மாவட்ட மீனவர்கள் அறிவித்துள்ளனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அத்துமீறி தாக்குவது தொடர்கதையாக உள்ள நிலையில் கடல் கொள்ளையர்களின் அட்டூழியமும் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கொள்ளையர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வலை, GPS கருவி, மீன்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்றனர். இதேபோல் செருதூர் மீனவர்கள் 7 பேர் மற்றும் வெள்ளப்பள்ளத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் மீதும் கடல் கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
காயமடைந்த 17 மீனவர்களும் நாகை ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடல் கொள்ளையை தாக்குறதுக்கு எங்களுக்கு இழப்பீடும் வேணும். இதுக்கு மேலே இந்த மாதிரி சம்பவம் நடக்காத அளவுக்கு மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மாவட்ட சார்பாக கேட்டுக்கிறோம். இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா தொழில் முறையில் ஈடுபட்டிருக்கோம். இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாக்கா நாங்கள் தொடர் வேலை நிறுத்தம் தொடர் மாதிரி இருக்கோம். மற்ற மீனவர்களின் படகு என்ஜின்களை கடற்கொள்ளையர்கள் சேதப்படுத்தியதால் அவர்கள் நடுக்கடலில் தவித்து வருவதாக தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்காவிடில் அனைவரையும் ஒன்று திரட்டி தீர்வு காணும் வரை போராட்டம் நடத்தப்போவதாக மீனவர்கள் எச்சரித்தனர். தமிழ்நாட்டில் மேலும் 3 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. துணைவேந்தர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் வழங்கும் மசோதா உட்பட ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கும் சிறப்பு அதிகாரம் மூலம் உச்சநீதிமன்றமே கடந்த மாதம் 8ஆம் தேதி அனுமதி வழங்கியது. இதையடுத்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுக்கள் நேற்று அமைக்கப்பட்டன. இந்நிலையில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுக்களை அமைத்து இன்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கான குழுவில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு டேவிதார், முன்னாள் துணைவேந்தர்கள் திரு துரைசாமி, திரு திருவாசகம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுவில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் திரு தீனபந்து, திரு சுப்பையா, முன்னாள் துணைவேந்தர் திரு ராஜேந்திரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு ஜோதி ஜெகராஜன், முன்னாள் துணைவேந்தர்கள் திரு தங்கராஜு, திரு பாஸ்கரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். கண்ணில் பலத்த காயமடைந்த சிறுவனை கூடலூரில் இருந்து 3 மணி நேரத்தில் கோவை மருத்துவமனைக்கு கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. விளையாடிக் கொண்டிருந்த நவநீத் என்ற சிறுவன் கீழே விழுந்தபோது கண்ணில் மரக்குச்சி குத்தியது. 4 மணி நேரத்திற்குள் சிறுவனை கோவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் மட்டுமே உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என கூடலூர் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்தனர். லாரி உரிமையாளர் சங்கத்தின் அவசர கால ஊர்தி ஓட்டுநர் ஏசுதாஸ் அந்த சிறுவனை 3 மணி நேரத்தில் கோவை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தார். 6 மணி நேர பயண தூரத்தை அவர் விரைவாக கடந்து வந்த காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவையொட்டி கோத்தகிரி நேரு பூங்காவில் இன்று தொடங்கிய காய்கறி கண்காட்சியில் 2.5 டன் காய்கறிகளால் உருவாக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு காளை, புலி, பாண்டா மற்றும் திருவள்ளுவர் சிலை உள்ளிட்ட உருவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. இடமே ரொம்ப அழகா இருக்கு. நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டார்ல ஒரு ட்ரைபலோட ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் வச்சு பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் எல்லாருமே விசிட் பண்ணுவீங்க. ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே வெஜிடபிள் கார்விங் மூலமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. ஹனி ஸ்டால்ஸ், அதுக்கப்புறம் ட்ரைபலோட ஸ்டால்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் இங்கே கண்டிப்பாக பாருங்கள். இங்கே சூப்பராக இருக்குது. கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சி 9, 10, 11 ஆகிய தேதிகளிலும், உதகையில் ரோஜா கண்காட்சி 10, 11, 12 ஆகிய தேதிகளிலும் நடைபெற உள்ளது. CBSE பாடத்திட்டத்தில் கட்டாய தேர்ச்சி முறையை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள தொடக்க கல்வி கூட்டணி இயக்கம், கல்லூரி இயக்கம், மாணவர் கூட்டமைப்புகள் இணைந்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக தமிழக ஆசிரியர் கூட்டணி தெரிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் பேட்டியளித்த அந்த கூட்டணியின் பொதுச் செயலாளர் திரு அண்ணாமலை, இந்தியையும் மும்மொழி கொள்கையையும் தமிழகத்தில் திணிப்பதை கொள்கை முடிவாக கொண்டு திரு தர்மேந்திர பிரதான் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய வனப்பகுதிகளில் விலங்குகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிகளை தூய்மைப்படுத்தி தண்ணீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை பகுதிகளை ஒட்டியுள்ள இந்த தொட்டிகள் மூலம் கோடைக்காலம் முடியும் வரை தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் வனத்துறை மரக்கிடங்கில் நீர் நிரப்பிய தண்ணீர் தொட்டியில் யானைகள் கூட்டமாக வந்து தண்ணீர் அருந்தி செல்கின்றன. அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக்கி காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகிலும் சேலத்திலும் அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 6000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது.
தமிழக காவிரி கரையோர பகுதிகளில் மழை பெய்ததால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலியில் கடல் சீற்றத்தால் கரை ஒதுங்கிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கான குழாய்களை கடலுக்குள் நகர்த்தும் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. பொக்லைன், ஜேசிபி இயந்திரம் மற்றும் விசை படகுகள் உதவியுடன் 3வது நாளாக ராட்சத குடிநீர் குழாய்கள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டன. மீனவ மக்கள் உதவியுடன் சுமார் 100 பேர் தொடர்ந்து 3 நாட்களாக போராடி இந்த பணியை வெற்றிகரமாக முடித்தனர். வார விடுமுறை நாட்களையொட்டி கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இயற்கை அழகை ரசிக்க ஏராளமானோர் படையெடுத்ததால் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கோடை விடுமுறையொட்டி குமரி சுற்றுலா தலத்தில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுற்றுலா படகில் சென்று கண்ணாடி கூண்டு பாலத்தில் நடந்து விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் கண்டு ரசித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கள்ளசாராயம் காய்ச்சப்படுவதை தடுக்க மதுவிலக்கு போலீசார் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டனர். வனப்பகுதியில் சாராய தயாரிப்புக்கு பயன்படுத்தும் வேல மரத்தின் பட்டைகள் அதிகம் உரிக்கப்பட்டிருந்ததால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் நாளை தொடங்கினாலும் அடுத்த ஒரு வாரத்திற்கு வெயிலின் தாக்கம் சற்று குறைவாகவே இருக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் வரும் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் கோவை, தேனி, திண்டுக்கல், திருவாரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 70,040 ரூபாயாகவும் 1 கிராம் 8,755 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹1 குறைந்து 1 கிராம் 108 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாகிஸ்தானில் இருந்து அனைத்து வகையான இறக்குமதிக்கும் மத்திய அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை தளர்த்த வேண்டுமென பிரதமர் மோடியிடம் தேஜஸ்வி யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பாஜக அரசின் மிரட்டலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.